ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவழியே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான வித்தை அல்லது கலை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வித்தையின் மூலமோ அல்லது இந்த கலையின் மூலமோ இந்த பிரபஞ்சத்தில் எதையாவது தெரிந்து கொள்ள முடியாமல் போகுமா என்றால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு போதிய அனுபவமும் அறிவும் வேண்டும். அதே சமயத்தில் நிதானமான சிந்தனை வேண்டும். எல்லா ஜீவன தொழிலையும் விட இந்த ஜோதிடத்தை ஜீவனமாக கொள்ளும் பட்சத்தில் பெரிதாக சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, அவமானம் இல்லாமல் ஜோதிடத்துறையில் உள்ளே வந்து வெளியில் போவதென்பது மிக மிக கடினம். அதற்கு எல்லா துறைகளிலும் ஓய்வெடுத்து விட்டு உழைக்கலாம். ஆனால் இந்த ஜோதிடத்தில் ஓய்வெடுத்தோமானால் அந்த ஓய்வு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காலங்களில் நமது வாடிக்கையாளர் மூலம் நமக்கு பலமான அசிங்கத்தையும் கௌரவ குறைச்சலையும் மரியாதை கெடுதலையும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இறந்தவனுடைய ஜாதகம், கால்நடைகள் பிரசவ நேரத்தை குறித்து கொண்டு கொடுக்கும் ஜாதக பலன் கூற சொல்லி ஜோதிடர்களை பரிசோதிப்பது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்துவிட்டு தவறான ஜாதகத்தை எழுதி கொண்டு வந்து ஜோதிடரிடம் கொடுத்து நாம் திருமணம் இல்லை என்று சொல்ல அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்திருக்கிறோமே, இதற்கு அவங்க ஜோதிடம் என்ன சொல்கிறது என்பது போன்ற வினோதமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவது இந்த ஜோதிடத்துறையில் மட்டும்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இதற்கு உங்களுடைய உழைப்பை இரவு பகல் பாராமல் இந்த காலத்துக்காகவும் ஜோதிடத்துக்காகவும் செலவு செய்யும் பட்சத்தில் இந்த நீங்கள் உழைக்கும் உழைப்பு உங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு அபரிமிதமான கௌரவத்தையும் அபரிமிதமான செல்வத்தையும் செல்வாக்கையும் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஒவ்வொரு பாவமும் லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு பாவமும் லக்கணம் முதல் 12 பாவமும் இந்த 12 பாவத்தில் உள்ள கிரகங்களும் உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் அகம்புறம் என்று சொல்லக்கூடிய இரு பக்கம் சார்ந்த நிகழ்வுகளை தெல்ல தெளிவாக அடையாளம் காட்டும். அதற்கு நமக்கு நிதானமான அறிவும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசானின் ஆசீர்வாதமும் மற்றும் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆதரவும் இருக்கும் பட்சத்தில் சுலபமாக அந்த வெற்றியை எட்டிவிட முடியும். கொஞ்சம் உழைப்பை கொடுத்தால் போதுமானது. இந்த உழைப்பை கொடுப்பது என்ன? காலையிலிருந்து மண்வெட்டியை எடுத்து கடப்பறை எடுத்து வேலை செய்ய வேண்டுமா? தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை உற்று கவனியுங்கள். சில வருடங்களில் ஜோதிடம் உங்களுக்கு தேடி வரும். எடுத்துக்காட்டுக்கு லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகம், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்று சேர்ந்து இருந்து இவர்களுக்கு திரிகோணாதிபதி அல்லது கோணாதிபதியினுடைய கேந்திர கோணங்கள் மற்றும் திரிகோணாதிபதியினுடைய தொடர்புகள் இருந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஆகச்சிறந்த மரியாதையோடு கூடிய அரசாங்க வருமானம் அல்லது ராஜ வருமானம் வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு பாவமும் அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களும் அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் அந்த கிரகம் என்ற நிலை மற்ற கிரகங்களுடைய தொடர்பு பார்வை அல்லது திரிகோணத்தில் சேருதல் போன்ற தகவல்களை வைத்துக்கொண்டு அறுதிட்டு ஒரு பாவம் சம்பந்தப்பட்ட தகவலை நிர்ணயித்து விட முடியும். அந்த வகையில் இன்று தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து 1926ஆம் ஆண்டு வெளிவந்த நூலிலிருந்து 10வது பாவம் என்று சொல்லக்கூடிய ஜீவன பாவம் சம்பந்தப்பட்ட தகவலை இன்று முதல் பார்ப்போம். நேற்று கடந்த 4 பதிவுகள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பிலிருந்து கொடுத்தோம். அடுத்து ஜோதிடத்தில் இடைவெளி வருகிறது என்று தோன்றியது. உடனே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு வந்துவிட்டோம். அடுத்து ஜோதிடம் பிரபஞ்சம் பேசும் இந்த மற்றும் வாழ்வியல் மற்றும் மருத்துவ ஜோதிடம் இப்படி ஒரு
தலைப்பிலிருந்து மற்றொரு தலைப்பு, அதிலிருந்து மற்றும் ஒரு தலைப்பு, இப்படி தருவதாக முடிவு செய்து ஒவ்வொரு காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். பாருங்கள். அதே சமயத்தில் நான் தரக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு பார்த்தவையாக இருக்கலாம் அல்லது பழக்கப்பட்டவையாக இருக்கலாம், ஏன் இதை ஏற்கனவே தெரிந்த தகவலாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த தகவலுக்காக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் காத்திருக்கலாம் அல்லது தேடிக்கொண்டிருக்கலாம், அல்லது அவர்களுக்கு இது கிடைக்காத ஒரு தகவலாக கூட இருக்கலாம். ஆக நீங்கள் பார்க்கும் காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு பகிருங்கள். அதே சமயத்தில் ஜோதிடம் படிக்கும் எண்ணம் இருந்தால் தொடர்ந்து கவனித்து வாருங்கள். என்னுடைய பதிவுகள் உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையையும் அதிகப்படுத்தும், உழைப்பையும் அதிகப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே சமயத்தில் தவறு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு ஜாதகத்திற்கு ஒத்துப்போகவில்லை என்றால் விட்டுவிட வேண்டாம், தேடிக்கொண்டே இருங்கள். இந்த பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் உங்களுடைய பார்வையில் பட்ட ஜாதகத்திற்கு ஒத்துப்போவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் ஜீவனம் புருஷ லட்சணம் என்று சொல்லக்கூடியது, அந்த ஜீவனத்தை அடையாளம் காட்டக்கூடியது 10ஆம் பாவம். இதற்கு திரிகோணமான 2, 6, 10 ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கௌரவம், மரியாதை, செல்வாக்கு, பொருளாதாரம், சந்தோஷம் இவை அனைத்தையும் ஒருங்கே கிடைக்கும். இதில் லக்னாதி பலம் பெற்றிருந்து இதற்கு அடுத்த நிலையில் இந்த 3 ஸ்தானத்தினுடைய கிரகங்களும் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு இசைவான இடத்தில் இருந்தால், அதாவது 1, 5, 7, 1, 4, 7, 10 இருக்க அவர்கள் இதனுடைய தசாபுத்தி வரும் காலம் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் அனுபவிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் 10ஆம் இடத்தில் சார்ந்த தகவல்கள், 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நல்ல புத்தியவானாகவும் குணவானாகவும் இருப்பான். அதிக திரவியம் உண்டு, வித்தை புத்தியுள்ளவன், சாமர்த்தியன், செலவும் உண்டு, பந்துக்கள் உண்டு, வாகனமும் உண்டு, பிதுர் பாக்கியம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக காரணம் என்னவென்றால் 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் வாங்குகிறது. ஆக உறவுகளுக்கு இது சிறப்பாக அமைவதில்லை. ஆனால் பொருளாதாரத்துக்கும் கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு இசைவான அமைப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை. சந்திரன் இருந்தால் அதிக காமியாக இருப்பான், விதவைகளை பிரியமுடன் அணுகக்கூடிய தன்மையுள்ளவனாக இருப்பான், தனவான், தீர்க்க ஆயுள் உண்டு, உத்தியோகம் உள்ளவன், ஆலயம், குளம், கிணறு போன்ற முதலிய திருப்பணிகளை வேலைகளை செய்து முடிப்பான், பெண் ஜாதி விரோதம் உள்ளவன், சர்க்குணவான், தொடுத்த காரியம் ஜெயம் பண்ணுவான், கல்வியில் பிரதானியாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய் இருந்தால் திரவியவான், சரீரபுஷ்டி, குலதிலகன், ராஜபிரியன், தேவாலயம், குளம் இதுகளுக்கு அதிகாரியாக இருப்பான், வெகு தனம் படைத்து சம்பாதித்து தனத்தை புதைத்து வைப்பான், தானியம் உண்டு, சதுர் உபாயம் உண்டு, சுவர்கள் உண்டு, சூரனாக விடாத நிலைமை உண்டு, தாஸ்திரியமும் ஆச்சார அனுஷ்டானமும் கொண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுகிறது என்பதில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகத்தில் ஒன்று இருந்தாலும், சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் கண்டிப்பாக இவர்களுடைய ஜீவன வகையில் ஒரு பெருத்த மரியாதையும் பெருத்த உயர்ந்த கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அரசாங்க அதிகாரிகள் தன்னுடைய தந்தை, தனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை இவர்கள் மூலம் யோகத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. செவ்வாய் இருந்தால் தன்னுடைய சகோதரன், மைத்துனர் சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் சித்தப்பா, சின்னம்மா வகையாராக்களுடைய குழந்தைகள் இவருக்கு பலமான சப்போர்ட்டையும் உதவியும் செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதன் இருக்கும் பட்சத்தில் வெகு மங்களமுடையவன், சுப சந்தோஷமுடையவன், கர்ம சித்தியுண்டு, திரவிய சம்பார்த்தனை, நேத்திர ரோகமுடையவன், ஞானமுடையவன், பிரதானி, புத்தியும் கீர்த்தியும் கல்வியும் உண்டு, கீர்த்தி பிரதாபம், தெய்வ பக்தி, பிராமணால் பக்தி ஆச்சாரமாய் இருப்பான். அதே சமயத்தில் மொழிப்பற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த 10ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மூளைக்கு வேலை கொடுத்து உடல் உழைப்பு இல்லாமல் கௌரவமான வருமானத்தையும் செல்வாக்கையும் ஈட்டுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. வியாழன் இருக்கும் பட்சத்தில், அதாவது குரு இருக்கும் பட்சத்தில் வித்வானாக இருக்க வாய்ப்புண்டு, அசுப வாகனம் உண்டு, வெகு தனமுடையவன், அநேக ஜனங்களை போஷிப்பான், தன தானியம் லாபம் உண்டு, பிரதான அதிகாரியாக இருப்பான், தாசி சகவாசம் உள்ளவனாகவும் இருக்க வாய்ப்பிற்கு, பிடித்த காரியம் கைகூடும், தொடுத்த காரியம் நிறைவேற்ற வல்லவன்,
சகல உபாயம் கல்வியும் வாகனமும் தீர்க்காயலும் உண்டு. சுக்கிரனிற்கு பிறந்தவர்கள் வெகு தனவானாக இருப்பான், நல்ல கீர்த்திவானாக இருப்பான், அதே சமயத்தில் ரோகம் உள்ளவனாகவும் இருப்பான், தீர்க்க ஆயுள் உள்ளவன், கல்வியும் வாகனமும் கிருஷை உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவர்களுக்கு சின்ன சின்ன கௌரவ குறைச்சலை தந்து அதீத செல்வாக்கை தந்து விடுகிறதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சனி இருக்கும் பட்சத்தில் கோவில் பிரகாரம் குலம் கோபுரம் கட்டுவான், சுய பூமி போக்கி விடுவான், தூர தேசத்தில் ஜீவனம் உண்டு, மந்தரி புத்தியுள்ளவன், குருபக்தியுள்ளவன், தான தர்மம் உண்டு, சூரன் கிராம அதிகாரியாக இருக்கிறார். பொதுவாகவே சனி 10ஆம் இடத்தில் இருக்கவர்கள் கடின உழைப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே உழைப்புக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்ததுதான் உறவுகளுக்கு முக்கியத்துவம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்தில் குல தெய்வத்தின் மூலமோ தனக்கு கீழ் வேலை செய்யும் வேலையாட்களுக்காகவோ அல்லது முழுமையான ஈடுபாட்டையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய கவனத்தையும் தருகிறார்கள். அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு தனித்துவம் பெற்று அந்திம காலத்தில் முழு கௌரவத்துடனும் மரியாதையுடனும் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.